வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிப்ரவரி மாதத்துடைய P&L ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் அல்கோமைனில். அதுக்கு முன்னாடி அல்கோமைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது கிடையாது. அல்கோமைன்றது பியூர் வந்து அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதாவது இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மேனுவலாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அல்கோவாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன், ஸ்ட்ராட்டஜி கோடிங் பண்ணித்தரோம். ப்ளஸ் நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து நடத்துகிறோம். அதன் மூலமாக நீங்கள் 140க்கும் மேற்பட்ட புரோக்கர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். தவிர நாங்கள் அல்கோ மைண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கோ, இவ்வளோ ப்ராஃபிட் தரோன்ற வேலை வந்து அந்த ஒரு இது வந்து நமக்கு வந்து சம்மந்தம் இல்லாதது. ஏன்னா நமக்கும் நாம் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ராஃபிட் தரோன்ற அந்த கமிட்மெண்ட் கிடையாது. அல்கோ மைண்டுன்றது பியூர் அல்கோ ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன், அல்கோ ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் ப்ளஸ் அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கிரியேட் பண்ணி தர்றது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ப்ளஸ் இதில் ஷேர் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போது நீங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும்போது அதில் அந்த ஆகக்கூடிய காஸ்ட்டில் 50% நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி 50% ஷேர் பண்ண உடனே அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆன உடனே அந்த லிஸ்ட்டில் வரும். இது அல்கோமைன் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு செப்பரேட்டாக காஸ்ட் வாங்குறது கிடையாது. நாங்கள் ஒன்லி டெப்ளாய்மெண்ட் காஸ்ட் மட்டும்தான் வாங்குகிறோம். அதாவது எங்கள் அல்கோவை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணாலும் டெப்ளாய்மெண்ட் காஸ்ட் மட்டும் தான் வாங்குகிறோம். இப்போது P&L பொறுத்த மட்டிலும் பார்க்கலாம். போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில் ரொம்ப டாப் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஏஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் பண்ணி பிடின்ற ஒரு பேஜ் இருக்குது. இந்த பிடியில் வந்து டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ரன் ஆகும். அதாவது இது வந்து பியூர் ஃபார்வர்ட் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது கரண்ட்டில் வந்து என்னென்ன பொசிஷன் இருக்கோ எல்லாமே லைவில் ரன் ஆகும். இது அல்கோமைன் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி இல்லாமல் யார் அல்கோமைண்டை வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணினாலும் நீங்கள் வந்து இதில் போய் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1 minute பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பொசிஷன் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி லைவில் ரன் ஆகக்கூடியது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்கு, கரண்ட் பொசிஷன் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் பொசிஷனை பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதனுடைய டேட்டா எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஆட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில் டாப் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஏஐ பேஸ் பண்ணி இது வந்து டெய்லியுமே லைவில் ஓடிட்டுருக்கோம். இதில் வந்து நாம் 1வது நாள்லேருந்து டே 1 ரன் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரை எவ்வளோ ப்ராஃபிட் தந்திருக்கு, இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியோடைய P&L பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணணும். சில பேருக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த குரோமுடைய 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜூமில் போயிட்டு உங்களுடைய ஜூம் லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த டீட்டெயில்ஸை கீழே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த ப்ராஃபிட் ஓவரால் டே 1லேருந்து எவ்வளோ வந்திருக்குன்றதை கிளியராக நமக்கு பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து டோட்டல் P&L இந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ஓடுதுன்றதை பார்க்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஓடி இருக்கு. இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் டேட்டா கிடைக்கும். இது எல்லாமே கரண்ட்டில் லைவில் ரன் ஆகக்கூடிய டேட்டா. இது பாஸ்ட் டேட்டாவோ இல்லை பேக் டெஸ்ட்டோ கிடையாது. பேக் டெஸ்ட்ன்றது சுத்தமாக சரி வராது. இது வந்து கரண்ட்டில் லைவில் நடக்கக்கூடிய ஃபார்வர்ட் டெஸ்டிங். இது பேப்பர் ட்ரேடில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 1,50,000 இதுக்கு வந்து தேவைப்படுது. டோட்டலாக 70 டேஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் 1,44,000 வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 96,000 வந்திருக்கு, 96% வந்திருக்கு. இதில் கன்சிக்யூட்டிவ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8 days, கன்சிக்யூட்டிவ் லாஸ் 3 days, மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,600 ரூபா, மேக்ஸிமம் லாஸ் 11,000 ரூபா இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பிப்ரவரி மந்த் 70,400 rupees கிட்ட வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, விச் இஸ் 46-47% ஆன் கேபிட்டலில். இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்க்குமே நீங்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம் P&L. மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய என்ன லாஜிக் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே எஸ்ஐடி ஸ்ட்ராட்டஜி ஐடின்றது இருக்கும். இது வந்து 63072006 இருக்கு. இந்த 63072006 இதோடைய லாஜிக் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ் போகிறோம். ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த சர்ச்ன்ற இடத்துல மேலே வந்து அந்த டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃபில்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். என்டர் அடிக்கூடாது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் இருக்கக்கூடிய இதை பற்றி
லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோ, கேபிட்டல் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல யூடியூப் லிங்காக இருக்கும். இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் டைரெக்டாக இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இதே போல் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே லாஸ்ட் மந்த் வந்து நம்ம கொடுத்துருக்கு. அதே போல் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி லான்ச் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த அல்கோ மைண்ட் பிளாட்ஃபார்மில் நிஃப்டி ஐபி ஸ்கேல்பிங் சொல்லிட்டு, இது வந்து இனிஷியல் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங்கு. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அதுதான் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு 10 நாளாக ரன் ஆகிட்டுருக்கு. 10 நாளாக ரன் ஆகிட்டு நமக்கு ஒரு நாள் கூட லாஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும்தான் அது ஆக்சுவலாக மைனஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 10 டேஸில் இன்னையோடு சேர்த்து 10வது நாள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் வந்து நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து வந்து 18% கொடுத்துருக்கு. அதாவது ஒரு 10 நாள்லேயே. ஸோ இந்த மாதிரி கிளியராக நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நான் வந்து இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் ட்ரேட் ஃபில்டர் வந்து நம்ம பண்ணுறோம். அதுவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கன்னு சஜஷன்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் ஹவர்லி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட் மந்த் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நல்லாவே கொடுத்தது, 80% கொடுத்தது, ஜனவரியில் 20% கொடுத்தது. இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் லாஸ் கொடுத்தாலும் கடைசியில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இந்த மந்த் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பேக் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். பேக் ஆஃபீஸ் லாகின் பண்ணியாச்சு. ரிப்போர்ட்ஸ் போகிறோம், P&L போகிறோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31 வரையும் நம்ம பார்க்குறோம். பிப்ரவரி 28 வரையும் பார்க்குறோம். MTM பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நியர்லி 8,800 ரூபா கிட்ட. ப்ரோக்கரேஜ் வந்து 2,500 ருபீஸ் போயிருக்கு. நெட்டு பார்த்தீங்கன்னா 6,400 ரூபா கிட்ட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒயிட் டாட்ஸ் இதெல்லாமே பண்ணவே இல்லை இந்த நாளெல்லாம். ஏன்னா நிறைய நாள் வந்து நமக்கு வந்து ட்ரேட் எடுக்காது. சில டைமில் வந்து நமக்கு வந்து பட்ஜெட் அதெல்லாம் இருந்து நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ட்ரேட் ஃபில்டர் கான்செப்டை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்னெசரி, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஹை மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ட்ரேட் எடுக்காது. அந்த அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ட்ரேடெல்லாம் எடுக்கல. வியாழக்கிழமை எடுத்த ட்ரேடோட சரி இன்னைக்கும் எடுக்கல, வெள்ளிக்கிழமையும் எடுக்கல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய வீடியோ போய் பாருங்கள். 7334585, அதே போல் 7306629, இது எல்லாமே வந்து இந்த ட்ரேட் ஃபில்டர் பேஸ் பண்ணி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது ஏடிஆர் வந்து டெய்லி டிடிஆர் வந்து மோர் தென் 70-80% மேலே போச்சுன்னா அன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்காது. ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில். ஸோ இந்த மந்த் வந்து போன மந்த் வந்து ப்ராஃபிட்லேயே முடிச்சிருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் நாளையிலேருந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.